ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம்கிட்ட பத்மா சொல்கிறாங்க, அண்ணா தனாவை இப்படி கதிர்கிட்ட நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக கதிர் ஏமாற்றி தனாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால் நம்ம எப்படியாவது கதிர்கிட்ட இருந்து தனாவை பிரிக்கணும்னா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரகுராமும் அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், பத்மா சொன்னதில் கூட உண்மை இருக்க தான் செய்யுது. அந்த கதிர் சும்மா இருக்க மாட்டான். தனாவோட மனசை மாற்றுறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனதும் அப்போ தனாவை கூப்பிடும் போது எல்லாருமே வராங்க. என்னது திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும்போது அப்போ ரகுராம் தனாக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. என்னதுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீயே பிரிச்சு பாரு அப்படிங்கவும் பார்த்தோம்னா அவங்க பேட்மிண்ட் விளையாடுறதுக்காக அந்த பொருளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தனா பார்க்குறாங்க ரகுராம. என்னப்பா என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா, உனக்கு இந்த விளையாட்டுனா ரொம்பவே பிடிக்கும்ல, நீ திரும்பவும் இதில் கவனத்தை செலுத்துமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ரகுராமுக்கு தெரியாமல் இந்த விளையாட்டை விளையாடிட்டு வந்தவங்க இன்னைக்கு ரகுராமே தன்னை விளையாட போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை நினச்சி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க தனா ரகுராமை கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷத்தை தெரிவிக்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சரிம்மா நீ உனக்கு பிடிச்ச இந்த விளையாட்டில் நீ கவனத்தை செலுத்துமா, நீ வேற எதை பற்றி நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் தானாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கதிரும் இதே சொன்னதை அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி பார்த்தா அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கதிர் அங்கே வராங்க. கதிர் வந்ததுமே சொல்கிறாங்க, தானா எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ திரும்பவும் நீ விளையாட போகணும், நீ எது கனவாக நினச்சிட்டு இருக்கிறியோ அதை நீ சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கதிர் கேட்குறாங்க, எதுக்கு தானா நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை நான் உன்னை ரொம்பவே அவமானப்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீ அதெல்லாம் நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம், சொல்கிறத கேளு, நீ உன்னுடைய விளையாட்டில் நீ கவனத்தை செலுத்து அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா பத்மா நினைக்கிறாங்க, என்னது திடீர்னு அண்ணன் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது உடனே ரகுராம் கிட்ட கேட்குறாங்க, என்னன்னா தனா விஷயத்தில் எப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது எல்லாம் நான் யோசனை பண்ணி தான் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் அப்போ பத்மாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. என்ன நான் சொல்கிறேன், நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கவும் உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி இந்த ஜானகி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக உள்ள தள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உள்ள தள்ளணும், இது இப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, சரி வா நம்ம கார்த்தியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா கார்த்தி இருக்கிற வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா வீடு பூட்டிகிட்டு இருக்குது. என்னது இங்கே வீட்டில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இப்போ அந்த வீட்டில் இல்லை வேற ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக வேற வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா நீ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, வேற ஒரு வீட்டுக்கு மகாலிங்கம் கார்த்தி அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ பசுபதிக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க நம்ம அங்கே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதி நேராக அங்கே வராங்க. அங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் மகாலிங்கமும் இருக்கவும் எதுக்காக இங்கே அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அந்த வீடு தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி தானே நான் அந்த வீட்டில் உங்களை இருக்க சொன்னேன் அப்படிங்கும்போது மகாலிங்கமும் கார்த்தியும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மகாலிங்கம் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கதிர் அந்த வீட்டுக்கு வந்துட்டானா, அது மட்டும் இல்லாமல் குருவையும் வரவழைச்சிட்டானா அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாத்த அதனால தான் அவங்ககிட்ட தப்பிச்சு நேராக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு எங்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் தேவையில்லாமல் போட்டு திட்டுவீங்களா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் என்ன மகாலிங்க இது எல்லாமே உங்களால் தானே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டீங்களா, சொல்ல பண்ணாக்கி ஏற்கனவே அன்னைக்கு கார்த்தி அவன் மாயா கண்ணில் பட்டுட்டான், இப்போ என்னென்னா நீங்கள் என்னென்னா கதிர்கண்ணில் பட்டிருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டீங்களா, நீங்கள் சின்ன தப்பு பண்ணினாலும் அது எவ்வளோ பெரிய விஷயமா முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கீங்களே, நல்ல வேலையை அவங்ககிட்ட தப்பிச்சு வந்தேன், இல்லைன்னா இப்போ இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும், நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலாக இருக்குமே, இதுக்கு பிறவாது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மகாலிங்கத்தையும் கார்த்தியும் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைத்த நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்தோம், ஆனால் அந்த கதிர் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த கதிரும் மாயாவும் சும்மா இருக்க
மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா மாயாவையும் கதிரையும் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாயாவுக்கும் கதிருக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க சீனுவோட அவங்க சட்டையை எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து ஆசையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. டேய் நீ எப்படா வருவ, நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு உனக்காக நான் அவளோட காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க சீனுவோட இருந்த அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்து பார்த்தோம்னா அங்கே பத்மா வராங்க. ஓஹோ இவ வந்து சீனுவை எப்போ வருவான்னு சொல்லிட்டு இப்போ கனவு கண்டுட்டு இருக்கிறா போலுக்கு அப்படின்னு பத்மா வந்து மாயாவை பற்றி எரிச்சலோடு இருக்கிறாங்க.